வணக்கம். பேட்டர்ன்ஸ் பிராக்டிஸ்ல டே 8ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தான். அதாவது நிகழ்கால வினைமுற்று. ஓகேங்களா? இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு என்ன ஆக்சிலரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹாவ் ஹேஸ். இந்த ஆக்சிலரி வேர்பா மட்டும் இல்லாம மெயின் வேர்பாவும் ஆக்ட் ஆகுது. இதோட யூஸ் தெரிஞ்சது அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி லெவல் கண்டிப்பா கூடும். ஓகேங்களா? ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு இந்த லெசன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல கேட்ட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹாவ் ஹேட் வச்சு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஐ ஹாவ் ஹேட் மை லஞ்ச் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். அதுலதான் இந்த சென்டென்ஸ்ல தான் நான் அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆனது. ஓகேங்களா? அதனால ஹாவ் ஹேஸ் நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தொடர்ந்து பாருங்க. ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ எம் திரவிடா. பேட்டர்ன்ஸ் ப்ராக்டிஸோட மெயின் தீமே டெய்லி 20 வேர்ட்ஸும் 4 பேட்டர்ன்ஸ் தான். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஆக்சிலரி வேர்பு ஹாவும் ஹேஸும். ஹாவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹாவ் ஹேஸ் அப்படி அதோட மீனிங் இருக்குன்னு அர்த்தம். அதாவது அது ஆக்சிலரி வேர்பாவும் யூஸ் ஆகுது, அதே டைம்ல அது மெயின் வேர்பாவும் யூஸ் ஆகுது. இந்த ஹாவ் ஹேஸோட யூசஸ் நம்ம பின்னாடி பார்க்குறோம். அதனால தொடர்ந்து பாருங்க. இந்த 20 வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம பேட்டர்ன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் அஃபர்மேட்டிவ், அதாவது ஸ்டேட்மெண்ட், தகவலை சொல்லக்கூடியது செய்தி வாக்கியம். அதோட ஃபார்முலா சப்ஜெக்ட் ஹாவ் ஹேஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வேர்போட V3 ஃபார்ம். ஓகேங்களா? சரி, இந்த ஹாவ் எதுக்கு வரும் அப்படின்னா ஐ வி யூ தேக்கு வரும். ஹேஸ் எதுக்கு வரும் அப்படின்னா ஹி ஷி இட், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுனுக்கு வரும். இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஐ ஹாவ் டன் மை ஒர்க், நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன்னு அர்த்தம். டூவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் என்னது? டன். நெக்ஸ்ட் நெகட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னா என்னது? எதிர்மறை. நேர்மறையா பேச தெரிஞ்சாலும் எதிர்மறையா பேச தெரிய மாட்டேன், இல்லை அப்படின்னு சொல்ல தெரியணும். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ஹாவ் ஹேஸ் நாட். ஓகேங்களா? அந்த நெகட்டிவ் வேர்ட் ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்ததுதான் வரணும். நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதோட சென்டென்ஸ் பார்த்துருமா? ஐ ஹாவ் நாட் டன் மை ஒர்க், நான் என்னோட வேலையை செய்யவில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்னா என்ன? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? எஸ் அல்லது நோவா இருக்கும். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் பொதுவா ஆக்சிலரி வேர்ப்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க ஆக்சிலரி வேர்ப் எது அப்படின்னா ஹாவ் ஹேஸ். ஹாவ் ஹேஸ்க்கு அப்புறம் ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்தது என்ன வரணும்? சப்ஜெக்ட், அடுத்தது மெயின் வேர்ப் வரும். இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னால பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துருவோமா? ஹாவ் யூ டன் யுவர் ஒர்க், நீ உன்னோட வேலையை முடிச்சியா? ஆன்சர் என்ன? எஸ் அல்லது நோ. நெக்ஸ்ட் WH கொஸ்டின். WH கொஸ்டின் எதுல ஸ்டார்ட் ஆகும்? WH வேர்ட்ல ஸ்டார்ட் ஆகும். WH வேர்டு ஆக்சிலரி வேர்ப். இங்க ஆக்சிலரி வேர்ப் என்னதுதான்? ஹாவ் ஹேஸ், சப்ஜெக்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? வாட் எதுக்கு வரும்னா எதையாவது பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாட் வரும். வேர் பிளேஸ், வென் டைம், ஒய் ரீசன். வாட் ஒர்க் டு யூ டன், நீ என்ன வேலையை முடிச்சாய். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம் யூசஸ் ஆஃப் ஹேவ். ஹேவோட யூசஸ் தெரிஞ்சது அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி லெவல் கண்டிப்பா கூடும். அதனால தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாவ் மெயின் வேர்பா ஆக்ட் ஆகுது. இந்த மெயின் வேர்பா எப்படி ஆக்ட் ஆகும்னா பொசஷன், நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோம்ல. ஐ ஹாவ் எ பென், ஐ ஹாவ் எ பென்சில், ஐ ஹாவ் எ கார், இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? ஐ ஹாவ் அதாவது என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றது பொசஸ், ஓன் அப்படின்னு அர்த்தம். ஷீ ஹேஸ் 2 சில்ட்ரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன டென்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. இதையே பாஸ்ட்ல சொல்லணும் அப்படின்னா ஐ ஹேட் எ பென் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட ஒரு பென் இருந்ததுன்னு அர்த்தம். ஐ ஹாவ் எ பென்னா என்கிட்ட ஒரு பென் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் ஹாவ் as a மெயின் verb. டெய்லி ஆக்ஷன் எப்படி மென்ஷன் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM அப்படின்னா என்ன அர்த்தம்னா 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ஹாவ்ன்றது ஈட்ன்ற மீனிங்ல வருது. ஷி ஹேஸ் டீ இன் த ஈவினிங் அப்படின்னா அர்த்தம் ஈவினிங் டீ குடிச்சாச்சு. இந்த இடத்துல ஹேஸ் ட்ரிங்க் என்ற மீனிங்ல வருது. ஹி ஹேஸ் எ ஹெட்ஏக்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஹெட்ஏக் இருக்கு, அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் have as a auxiliary verb. எங்க auxiliary verb வரும் அப்படின்னா present perfectல auxiliary verb வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி have எதுக்கு வரும்? IVU தேக்கு வரும்.
has வந்து he she itக்கு வரும் plus past participle அதாவது have hasக்கு அடுத்தது எந்த இடத்துலயும் நீங்க வந்து வேற எந்த verbும் போடக்கூடாது past participle மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாத்துறோமா I have finished my work நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன் I have finished my work னு சொல்லவே கூடாது she has completed the course அவளோட கோர்ஸை வந்து முடிச்சிட்டா இப்ப present perfect அப்படின்னா என்ன அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்துருவோம் நெக்ஸ்ட் have to has to எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா must need அப்படின்ற மீனிங்ல வரும் I have to attend a meeting அப்படின்னா என்ன நான் கண்டிப்பா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு அர்த்தம் she has to wake up earlyனா காலையில அவ சீக்கிரம் எந்திரிச்சே ஆகணும் ஓகேங்களா அப்போ have to has to வந்து must need அப்படின்ற இடத்துல அந்த மீனிங்ல வந்தது அப்படின்னா have to has to யூஸ் பண்ணாங்க I we you theyக்கும் have to he she itக்கு has to யூஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்து have in causative form அப்படின்னா என்ன அர்த்தம் பிறவினை நம்மளோட வேலையை வேற ஒருத்தரை வச்சு செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது இந்த causative form இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா have object verb I had my bike repaired அதாவது என்னோட பைக்கை வேற எனக்காக இன்னொரு ஆள் வேலை செய்தாங்கன்னு அர்த்தம் என்னோட பைக்கை வேற யாரையும் வச்சு நான் ரிப்பேர் பண்ண வச்சேன் she has her house painted அவளோட வீடை வேற யாரோ பெயிண்ட் பண்ணி தந்தாங்க இதோட மீனிங் என்ன someone else did the work for you அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்துருவோமா பேட்டர்ன் 1 affirmative இதோட ஃபார்முலா சப்ஜெக்ட் have அல்லது has past participle have வந்து I we you theyக்கு வரணும் has வந்து he she itக்கு வரணும் I have completed my notes என்னோட நோட்ஸ் நான் முடிச்சாச்சு ஐன்றது சப்ஜெக்ட் ஹேவ்ன்றது ஆக்சிலரி verb completed அப்படின்றது past participle my notes வந்து ஆப்ஜெக்ட் I have completed my notes என்னோட நோட்ஸை கம்ப்ளீட்டா நான் முடிச்சாச்சு அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படின்னா present perfect யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா she has cleaned the kitchen கிச்சனை clean பண்ணி முடிச்சிட்டா அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு they have booked the ticket அவங்க வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணி முடிச்சாச்சு he has joined the class அவங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு I have learned a new topic நான் ஒரு நியூ டாபிக் படிச்சு முடிச்சாச்சு இது எல்லாமே என்ன டென்ஸ்ல தான் இருக்கு present perfect ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படின்னா நம்ம அந்த have has v3 ஃபார்மை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படின்னு அர்த்தம் இதோட ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருக்கேன் I finish my homework என்ன வரும் I have finished my homework மற்ற ரெண்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்துருவோம் நெக்ஸ்ட் நெகட்டிவோட ஃபார்முலா என்ன சப்ஜெக்ட் have has not past participle I have not checked my email என்னோட இமெயிலை நான் செக் பண்ணல not எப்பவும் எங்க வரும் அப்படின்னா ஆக்சிலரி verb-க்கு அடுத்தது தான் வரும் she has not replied to me அவன் எனக்கு ரிப்ளை பண்ணவில்லை ஓகேங்களா she has not replied to me they have not started the work அவங்க இதுவரைக்கும் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணவில்லைன்னு அர்த்தம் he has not paid the fees அவன் ஃபீஸ் பே பண்ணல I have not practiced speaking நான் இதுவரைக்கும் ஸ்பீக்கிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல இதே மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு வேர்பையும் எடுத்து இதே ஃபார்மேட்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா ப்ராக்டிஸ் வந்து நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் மற்ற ரெண்டு நீங்க ட்ரை பண்ணுங்க இது வந்து they have not verb வந்து submit they have not submitted the form ஓகேங்களா மற்ற ரெண்டு நீங்க ட்ரை பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் பாப்போம் நெக்ஸ்ட் yes or no type question yes or no type question ஓட ஃபார்முலா என்ன ஆக்சிலரி verb subject main verb ஓகேங்களா இதுல ஆக்சிலரி verb என்னது have has subject main verb க்கு பதிலா past participle எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாத்துறோம் have you submitted the assignment உன்னோட அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணி முடிச்சிட்டியான்னு அர்த்தம் ஓகேங்களா ஆன்சர் என்ன yes I have submitted வரும் இல்லனா no I have not submitted வரும் have you watched the video இந்த வீடியோ வாட்ச் பண்ணி முடிச்சிட்டியா have they reached the venue அந்த இடத்துக்கு நீ போய் சேர்ந்துட்டியா has she called you அவனே கூப்பிட்டாளா has she prepared the dinner ஓகேங்களா நெக்ஸ்ட் பிராக்டிஸ் வந்து ஒண்ணு மட்டும் சொல்றேன் மத்த ரெண்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க யூ வந்திருக்கனால என்ன வரணும் have தான் வரும்
have you payயோட past participle என்னது paid. have you paid the bill? ஓகேங்களா? இங்க she வந்திருக்கான், இங்க வந்து has வரணும். இந்த ரெண்டுத்துக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. Next WH question. WH question ஓட formula WH word have has subject past participle. Example sentence பார்த்துருவோம். What have you written today? நீ இன்னைக்கு என்ன எழுதி முடித்தாய்? ஓகேங்களா? Where have they gone now? இப்போ அவங்க எங்க போனாங்கன்னு கேட்போம் இல்லையா? எங்கே சென்றார்கள்? Why has he stopped the work? அவனோட ஒர்க்கை ஏன் நிறுத்திட்டாங்க? How have you solved this problem? இந்த ப்ராப்ளத்தை நீ எப்படி சால்வ் பண்ண? When has she completed the course? அவன் இந்த கோர்ஸை எப்போது முடிச்சான்? இது எல்லாமே என்ன டென்ஸ்ல தான் இருக்கு? present perfect. ஓகேங்களா? இதோட ப்ராக்டிஸ் வந்து ரெண்டே தான் கொடுத்துருக்கேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்க பார்த்திருந்தீங்க, பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.